காமத்துப்பாலை இவரை தவிர தமிழ் சினிமாவில் இவ்வளவு அழகாக யாரால் சொல்ல முடியும்? கவி பேரரசு வைரமுத்து. ஒரு ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் புரிந்து கொள்வதற்கான ஒரு தளம்தான் காதல் என்று நினைக்கிறேன். அது காமத்துக்கும் அழைத்து செல்கிறது, இல்லறத்துக்கும் அழைத்து செல்கிறது என்பது துணை பொருள். காமம் என்ற சொல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அவச்சொல்லாக மாறிவிட்டது. காமத்தை கீழ்த்தரமாக அல்ல, உயர்ந்த மனித உணர்வாக கவிதையில் பதிந்தவர். திரைப்பாடல்களில் காமத்தை அவர் கையாண்ட விதம், அவன் எப்படி அவளது அங்கங்களை ரசிப்பானோ ஆராதிப்பானோ அப்படியே பாடல்களை செதுக்கியவர் வைரமுத்து. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று ஞானசம்பந்தர் பாடுகிற போது இறைவனுக்கும் அவனுக்குமான நட்பு, அந்த காதல். காதல் என்பது பேரன்பு. மின்சார கனவு படத்தில் வரும் தங்கத்தாமரை மகளே என்ற பாடல், செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நொந்தேனே, கழுத்து வரையில் ஆசை வந்து நொந்தேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பொன்மானே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலில் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, கனத்த கூந்தலில் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேன். இந்த வரிகளில் உடலை மட்டும் பார்க்கவில்லை, அழகை ஆராதிக்கிறார். பெண்ணை விழுங்கும் பார்வையல்ல, பெண்ணின் கரையும் பார்வையது. பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் கார்காலம். இப்போது அவர் கார்காலத்தை எடுத்துக்கொள்கிறார். பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் கார்காலம், கனைக்கும் தவளை துணையை சேரும் கார்காலம், கனைக்கும் தவளை துணையை சேரும் கார்காலம். ஒரு கவிதையின் ரகசியம் என்ன தெரியுமா? வண்டு பூவை நாடுவது வசந்த காலத்தில், குயில் இணை சேர்வதும் வசந்த காலத்தில், பிரிந்த குயிலும் பேடை தேடும் கார்காலம், பிரிந்த குயிலும் பேடை தேடும் கார்காலம். இயற்கையின் உயிரினங்களை கொண்டு மனித இனச்சேர்வின் தத்துவத்தை எழுதுகிறார். பிரிந்திருக்கும் உயிரை எல்லாம் பிணைத்து வைக்கும் கார்காலம், பிரிந்திருக்கும் உயிரை எல்லாம் பிணைத்து வைக்கும் கார்காலம். இது சாமானிய காமம் அல்ல, இது உயரியல், இது மானுடவியல், இது கவிதை அறிவியல். அறிவியல் தகவல்களையும் அவர் காதலில் கலக்கிறார். சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கான் எழுதியிருந்த ஒரு பாட்டு. சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா. இது சாதாரண எழுத முடியும். தென்றலே நிலவே மலரே செத்து போச்சு அந்த சொற்கள். அந்த மானே தேனே இருக்கு பாருங்க, நாட்டில் ரெண்டும் கிடைக்காம போனதுக்கு காரணமே பாடலாசிரியர்கள் தான். தேய்ச்சிட்டாங்க. நான் அதெல்லாம் அந்த சொற்களை எல்லாம், அந்த சொல் தமிழ் சொல் தான் இருந்தாலும் இந்த தேய்ந்து போன சொற்களை கொஞ்சம் தவிர்த்து ஆளாத சொற்கள், கேளாத சொற்கள், பாடாத மொழி, பயன்படுத்தாத பிரயோகம், இவைகளை கொண்டு வர முடியுமா? சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா? இல்ல, நான் தான். ஏன்னா உன்னை தொட்டவன் நான் தான், நீ தான் நிலா. நீங்கள் அனைவரும் ரட்சகன் படம் பார்த்திருப்பீர்கள். அதில் சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா என்ற வரி இருக்கும். நிலவை முதலில் தொட்டவன் ஆம்ஸ்ட்ராங் தான் என்று அதில் ஒரு அறிவியல் தகவல் இருந்தாலும், மீன்களை சுமப்பதொன்றும் நீருக்கு பாரமில்லை, காதலை சுமக்கையிலே காதலரும் பாரமில்லை. கேரியிங் ஃபிஷ் இஸ் நாட் அ பர்டன் டு தி வாட்டர் என்று 1963 அமெரிக்க அறிவியல் விஞ்ஞானிகள் ஒரு நாளிதழில் விளக்கியுள்ளனர். நீருக்கு மீன் பாரமில்லை என்ற கருத்து அறிவியலில் கூட பதிவு. அவன் காது கொடுக்கிற நேரம் 5 செகண்ட். அந்த 5 செகண்ட்ல போஸ்டர் மாதிரி தான். வால் போஸ்டர் இருக்குல்ல, வால் போஸ்டருக்கு எவ்வளவு கடன் தெரியுமா? 3 செகண்ட் தான். நீ கார்ல போயிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள பார்த்தா தான் உண்டு. சொற்கள் குறைவாக இருக்கிற வரைக்கும் என்ன சொல்ல வர்ற அதை சொல்லிடு. சொர்க்கத்துக்கு வந்து விட்டோம், தர்க்கத்துக்கு நேரம் இல்லை. நைஸ் நைஸ், இட் லுக்ஸ் நைஸ் சார், பியூட்டிஃபுல் சார். சோ வைரமுத்து சார் தான். நான் ரகமான ஒரு பார்வை பார்க்குறேன். கொஞ்சம் நீ இப்போ அவர் இசை சொல்லுவார். 2010 வெளிவந்த எந்திரன் திரைப்படத்தில்
காதல் அணுக்கள் பாட்டில் ஒரு வரி, ஓடுகிற தண்ணியில் ஆக்சிஜன் மிக அதிகம் என்று. இது வெறும் உவமை அல்ல, ஏரேஷன் என்ற அறிவியல் உண்மை. கொந்தளிப்பான ஓட்டம் மற்றும் இயக்கம் காற்றை தண்ணீருக்குள் கலக்கிறது. இந்த செயல்முறை காற்றோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விரைவான இயக்கம் தேங்கி நிற்கும் நீருடன் ஒப்பிடும்போது ஆக்சிஜன் உறிஞ்சுவதை அதிகரிக்கிறது. அண்ணாமலை திரைப்படத்தில் இடம்பெற்ற அண்ணாமலை அண்ணாமலை என்ற பாடல், அதில் பிரம்மனுக்கு மூடு வந்து ஒன்ன படைச்சிட்டா, அட காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டா. எல்லாமே புரிந்து வந்ததில்லை. சினிமாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இருக்கட்டும், உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிந்தது மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கருவியா? சொல்ல போனால் எது தெரியுமா கற்றுக் கொடுக்கும் கருவி? உங்களுக்கு புரியாது. காமத்தை கேலியாக இல்லை, இயற்கை விதியாக்குகிறார். ஒரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை உண்டாகிற சிறந்த பாட்டு என்று சொன்னார். அந்த பாட்டு காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் என்ற பாடலில் உள்ளே என்னுள் அரும்பானது, பெண்ணின் உடல் ஒரு பருவ மாற்றம் என்பதை உணரலாம். எனக்கு மொழியை காதலிக்கிற இசையமைப்பாளர்கள் வேண்டும், மொழியை கொஞ்சுகிற இயக்குனர்கள் வேண்டும். அடுத்து தலைவன் பாடுகிறான், நான் அதை சோதிக்கும் நாள் வந்தது என்று. இதைவிட மென்மையாக, இதைவிட உயரமாக, இதைவிட நாகரீகமாக காமத்தை யாரால் சொல்ல முடியும்? இசையை நேசிக்கிற கூட்டம் எவ்வளவு பெரிதோ, தமிழை நேசிக்கிற கூட்டம் அவ்வளவு பெரிது. தமிழ் திரைப்பாடல்களில் புத்திலக்கணம் புகுத்தியவர் கவி பேரரசு வைரமுத்து. அதில் காமம் ஒரு சிறு தலைப்புதான். அதை தாண்டி அறிவியல், இயற்கை, மானுடவியல், தத்துவம் எல்லாம் சேர்த்து கவிதையாக உருவாக்கியவர். என் தமிழுக்கு என்று ஒரு தனி தளம், ஆங்கிலத்தில் சொல்வதானால் ஸ்டைல், பாணி. இந்த பாணியை எப்படி கொண்டு வருவது என்று பார்த்தேன். அதனால் முன்னோடிகள் சொல்லிய காதலை சொல்லாத வார்த்தைகளால் சொல்வது, சொல்லாத தொனியில் சொல்வது, சொல்லாத கற்பனைகளில் சொல்வது. போதை மருந்தில் பொருந்தாத இன்பத்தில் பாதை வழுவிய பாலுறவில் என்ற கவிதை வரிகள் பலரை சிலிர்க்க வைத்திருக்கலாம். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே. 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழருக்கு சினிமா பாட்டு இல்லாமல் வாழ்ந்தானா? சினிமா தான் தமிழருக்கு பாட்டு கொடுத்ததா? இல்லை, பாடல்களைத்தான் சினிமாக்கள் வாங்கி கொண்டனமே தவிர சினிமாவுக்கும் பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு. வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு. உங்கள் வளைவுகள் அழகு. மெல்லிசைகள் படித்தல், மேடு பள்ளம் மறைத்தல். நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே. என் வாழ்வோடும் இலக்கியத்தோடும் என் வெற்றியோடும் புன்னகையோடும் கண்ணீரோடும் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறது. காமத்தை கீழ்தரத்தில் இருந்து கலை உயரத்திற்கு கொண்டு சென்ற கவி பேரரசு ஒரு ஆச்சரியம் அல்ல, ஒரு அதிசயம். சொல்லக்கூடியது எது, சொல்லக்கூடாதது எது, இதையெல்லாம் பிரித்து பிரித்து நான் திளைத்து திளைத்து ரசித்து ரசித்து குறிப்பெடுத்து கொண்டே இருக்கிறேன். காலம் இனிமேல் எழுதப்பா என்று எனக்கு கட்டளையிடுகிற போது எழுதி முடிப்பேன். கவி பேரரசு வைரமுத்து வரிகளில் நீங்கள் ரசித்த பாடல்களை கமெண்டில் பதிவிடவும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழண்டா புக் ஸ்டுடியோ பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிரவும். தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ, தண்ணீர் கரையில் முடிக்கிறோம்.